சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சார், கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட் சின்ன வயசுல மறக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவார்? மறக்க முடியாத கிஃப்ட்னா அவனை ரிசைன் பண்ண சொன்னதான் மறக்க. ஸோ அப்போ 2.5 lakhs சேலரி வாங்கிட்டு இருந்தான். ஸோ அதுலேருந்து செலக்ட் ஆகி வந்த பிறகு இதில் தான் போவேன்னு சொல்லவும், உன் வாழ்க்கை உன் கையில்னு தலைவர் பாணியில் சொல்லி என்னை நயனா தான் சொல்லுவாங்க. அவன் வந்து என்ன வாங்கணும்னால என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். நாங்கள் வந்து ரொம்ப எமோஷன் ஆனது வந்து ஜிகர்தண்டாப்பா தான். ஆனால் அதில் ரொம்ப சிரமப்பட்டான். அவரே கேட்டிருக்காரு இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்களாப்பான்னு கேட்பாரு. இல்லை, நான் தான் கேட்பேன். நீங்க தான்? நான் தான் கேட்பேன். அப்புறம் படம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கூடுறாங்க. ஓகே. ஏன்னா என்னை ஆடிஷன் வச்சு தான் எடுப்பான். ஓகே. இறைவியை சொன்னா ஒரு நல்ல பெரிய கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க, அது வந்து பெரிய லெவலில் பேசப்படும், உங்களை மைண்டில் வச்சு தான் நான் சில இதெல்லாம் எழுதியிருக்கேன், வந்து பண்ணுங்கன்னு. ரஜினி படங்கள்லாம் நிறையா பார்ப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த படம் போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் ரஜினி படம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ண மாட்டோம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு 91 மூவ் பண்ண டயத்தில் சொல்லும் பொழுது சரி அப்போ வந்து சேருவோன்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரஜினி கட்சியில் சேர்றதுக்கான அந்த ஒரு ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி ஒரு 3 வேன் ரெடி பண்ணி ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோடில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய தந்தை நடிகர் திரு கஜராஜ் அவர்களோட தான் நம்ம பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அந்த இன்ட்ரோவில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய தந்தை அப்படின்ட்டு இது பண்ணுறோம். ஒரு மகனுடைய பொறுப்பு இல்லை அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதவியை சொல்லி அழைக்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? உண்மையிலே அது வந்து எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. ரொம்ப ஒரு சில பேருக்கு தான் அது கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பையனை வச்சு இப்போ நான் எங்கே போனாலும் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா தான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஃபீலே வேற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 2012 பீட்சா, 2023 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கான ஒரு ஜேர்னி? ஃப்ராங்காக சொல்லணும்னா எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து யாருமே இந்த ஃபீல்டில் கிடையாது, சினி ஃபீல்டில் கிடையாது. ஸோ என் பையன் முடிக்கும் பொழுது இன்ஜினியரிங் வந்து +2 முடிக்கும் பொழுதே சொன்னான், நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஸ்கூல்லேயே ட்ராமாலாம் போடுவாங்க, அவனே நடிச்சிருக்கான் சில ட்ராமாக்களில். ஸோ அவனுக்கு அதில் அப்போ இருந்தே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சொல்லுவான் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்ட்டு. இப்போ நான் தான் கம்பல் பண்ணி இல்லைடா, ஒரு இன்னைக்கு வந்து மினிமம் டிகிரின்றது வந்து ஒரு 4 years படித்தா தான் அது அப்போ தான் உனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இன்னொன்று அந்த காலகட்டத்தில் பிஇன்றது வந்து எல்லாருமே முக்கியத்துவமாக இருந்துச்சு. அதனால் பிஇ படிச்சிடுறா அப்படின்னு. சரின்னு பிஇ கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு கிடைச்சது வந்து இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் காலேஜில். அப்புறம் திரும்ப நாங்கள் பிளான் இது பண்ணி மதுரை தியாகராஜில் வாங்கினோம். வாங்கி படிக்கும் பொழுதே அவன் காலேஜுக்கு சில ட்ராமா எல்லாமே போட்டு நிறையா கல்ச்சரல் அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ அவன் வெளியே வரும்போது பெஸ்ட் அவுட் கோயிங் கல்ச்சரல்ஸ் அவார்டெலாம் வாங்கினான். அப்போயே முடிக்கவும் சொன்னான் எனக்கு சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா. பட் இதில் ஜாப் கிடச்சிருச்சு அவனுக்கு. அப்போ படிக்கிற மரியாதைக்கு நான் வேலை பார்க்குறேன் 4 years. அதுக்கப்புறம் நான் எனக்கு இதுதான் மெயின் அப்படின்னா, இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா, சரி நீ உன்னுடைய இஷ்டம்தான், என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டேன் நான். அப்போ தான் அவன் ஜாபில் இருக்கும் பொழுது தான் அவனே யூஎஸில் இருக்கும்போது அவனே ஒரு கேமரா வாங்கினான். நாங்கள் எதுவுமே பண்ணலாம்ல. சரி, அவனே சும்மா ஹேண்டிகேம் வாங்கிட்டு வந்தான். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தான். அதில் ஒன்று தான் நம்ம நாளைய நல்லா செலக்ட் ஆச்சு. ஓகே, அதிலேருந்து அவன் ட்ராவல் அப்படியே வந்துச்சு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்களுடைய ஆக்சுவலி எல்லாருமே பையனு, எங்கள் அப்பா வந்து ஃபென்னர் இண்டியான ஒரு கம்பெனியில் PA to MD இருந்தார். பட் எல்லாருமே சொந்த காலில் தான் வந்திருக்கோம். பெரிய பேக்ரவுண்ட்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. எல்லோரும் நாங்களாக தான் படித்தோம், எங்களை படிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு அதாவது ஆவரேஜ் ஃபேமிலி, அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் படிக்கும்பொழுது அமெரிக்கன் காலேஜில் படித்தேன். நான் படித்து முடிக்கவும் ரெப்ரசன்டேட்டிவாக போனேன் நான். அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபேமிலி. எங்கள் அப்பா பெரிய காந்தியவாதி, அவர் பெரிய காந்தியவாதி. அதனால தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னுடைய SLC புக்கில் வந்து வெறும் இந்தியன் ஹிந்துன்னு தான் போட்டிருப்பார்.
ஓகே. கேஸ்ட்ல அப்பயே நோன்னு போட்டு வருவார். சூப்பர் சூப்பர். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் நான் சொல்றேன் 73 என்னுடைய 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன் நான். ஓகே. அப்பயே நோன்னு போட்டாரு கேஸ்ட். ஏன்னா அவர் வந்து என்னன்னா காந்தி வந்து என்ன சொன்னார்னா எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இதுதான் காந்தி சொன்னாரு. ஸோ அந்த பிரின்சிபல்ல அவர் வந்து உன்னை வந்து எனக்கு நம்மளால பணம் கட்டி உன்னை படிக்க வைக்க முடியும், நம்மளால இன்னொருத்தருடைய லைஃப் போயிட வேணாம், அதனால நம்மளாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி நினைச்சு போட்டாரு. அது வேற மாதிரி மாறிடுச்சு. சரி. ஸோ காந்தியவாதி ஃபேமிலிங்கனால கண்டிப்பா நீங்க சுப்ராஜ் சாருக்கும் அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவனும் அதுல கொஞ்சம் இதாக தான் இருப்பான். அவனுமே அவனு இன்னைக்கு வரையும் நாங்க யாரு என்ன ஏதுன்னு சொன்னதே கிடையாது வெளியே. நாங்க என்ன கம்யூனிட்டி என்ன ஏது யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஸோ அப்படிதான் வளர்த்திருக்கீங்க. ஓகே சார், நீங்க சொன்னீங்க 12th படிச்சு முடிச்சுட்டு அந்த டைம்லயே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் தான் எடுக்கணும். அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒருத்தரோட ரசிகராக இருந்திருக்கலாம், படத்துக்கு கூட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. ஆமாம், நிறைய எங்கள் ஃபேமிலியே வந்து படங்கள் நிறையா பார்ப்போம். ஓகே. இப்போ நான் எங்கள் அக்கா பசங்க 4 பேர் இருக்காங்க, அவனுங்க எல்லாருமே நாங்கள் படங்கள் நிறையா பார்ப்போம். அதுலேயே மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும், சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். ரஜினி படங்கள்லாம் நிறையா பார்ப்போம். நான் ரஜினி படம் வந்து 3 முடிச்சு வரும்போது நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்தே நாங்கள் வந்து ரஜினி படங்கள்லாம் நிறையா பார்ப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த படம் போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் ரஜினி படம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எல்லா படங்களும் பார்ப்போம், எல்லா படங்களை பற்றியும் பேசுவோம். ஸோ இவனே சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லா படங்களுக்கு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் படம் போயிடுவேன். வார வாரம் ஒரு படம். நான் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட போகலனால ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி, ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலில் வர படங்கள் அப்போ வந்து ஃபேமிலியோட கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி இவன் சின்ன பிள்ளையிலேருந்தே படங்கள் தான். ஏன்னா மதுரைனாலே பொழுதுபோக்கு வேற இல்லை, அந்த நேரங்கள் சினிமாக்கள் தான் பொழுதுபோக்கு. அதனால அந்த மாதிரி படங்கள் நிறையா பார்ப்போம், அதை பற்றி பேசவும் செய்வோம். ஓகே. அப்போ வந்து ஏதாவது எழுதுவாரா சார்? கதைகள் எழுதுறதெல்லாம் உண்டு அப்பெல்லாம்? இவனை பொறுத்தளவுக்கு சின்ன பிள்ளையிலே அவனுக்கு வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம், இப்போ ரஜினி டைலாக்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டைலாக்லாம் சின்ன பிள்ளையிலேயே சொல்லுவான். பார்த்துட்டாம வருவான், திடீர்னு வருவான். இதில் மாவீரன் படத்தோட மனுஷனுக்கு தான் வலிக்கும், மாவீரனுக்கு வலிக்காதுன்னோட அதை அடிக்கடி சொல்லுவான் எங்ககிட்ட. அந்த மாதிரி உண்டு அவனுக்கு. கவிதை எழுதுவான், சின்ன பிள்ளை கொஞ்சம் கவிதை எழுதுவான். சில இன்சிடென்ட்ஸை வந்து ஒரு நல்ல கோர்வையாக எழுதுவான். அவன் யூஎஸ்ல இருக்கும் பொழுது வீட்டை விட்டு போனால் ஒருத்தருடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ரைட்டப் எழுதுனான். அதெல்லாம் நல்லா எழுதுவான். உங்களுக்கு லெட்டர் மாதிரி எழுதினாரா? ரைட்டப் இல்லை, ரைட்டப் சும்மா ரைட்டப் எழுதி காமிப்பான். அதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது இங்கே இருந்தோம்னா இங்கே இருக்கிற ஃபுட்டுக்கும் அங்கே ஃபுட்டு எல்லாமே. அதே மாதிரி எண்ணி செலவு செய்தது போக எண்ணியபடி செலவு செய்த காலம் இருந்தாலுமே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்றது வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது ஒருத்தர் எழுதணும். ஓகே ஓகே. அது வந்து அருமையான வார்த்தைகள். எண்ணி செலவு செஞ்சதுப்போ எண்ணியபடி செலவு செய்யறதுக்கு பணம் கிடைச்சாலுமே நமக்கு வேண்டியது இல்லை இங்கே. அந்த மாதிரிலாம் சில கற்பனைகள்லாம் அவனுக்கு உண்டு. உங்கள் 4 பேர்த்த பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள், கார்த்திக் சுப்ராஜ் சார், அம்மா, உங்களுடைய மகள். நான் என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி. அவங்களும் மதுரை தான். அவங்க மேலூர், மதுரை பக்கத்தில் மேலூர். அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அவங்க 9 பேர் கூட பிறந்தவங்க. அதனால் எங்கள் வீட்டை எடுத்தால ஜனரஞ்சகமாக தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்னாலே எப்படி ஒரு 50-60 பேர் மினிமம் இருக்கும். ஃபுல்லாக கூட்டமாக தான். இவனுக்கு அப்போ இருந்தே அந்த பழக்கங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த மாதிரி பழகினால, சித்தி சித்தப்பா எல்லோரும் இருந்தனால அந்த மாதிரி ஒரு பழக்கங்கள். அதனால் எல்லாருக்குமே இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எல்லோரும் சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இதில் தான் வளர்த்தோம். எனக்கு வந்து பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று. பொண்ணு அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் மாப்பிள்ளை தான் இப்போ அந்த ஸ்டோன் பெஞ்ச் அதை பார்த்துக்கிறாரு. பொண்ணு வழியில் பேராக இருக்கான், அவன் படிச்சுட்டு இருக்கான், 10th படிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. நான் ஆரம்பத்தில் ஃபார்மா கம்பெனி தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா சார் நீங்கள்? அப்படியெல்லாம் கிடையாது. அது ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் விட்டுருவேன் நான். இல்லைன்னா நான் சினிமாக்கே வர விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா அவன் வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃப்ரான்ஸில் இருந்தான். ஸோ அப்போ 2.5 lakhs சேலரி வாங்கிட்டு இருந்தான். ஸோ அதுலேருந்து செலக்ட் ஆகி வந்த பிறகு இதில் தான் போவேன்னு சொல்லவும், உன் வாழ்க்கை உன் கையில்னு தலைவர் பாணியில் சொல்லி பண்ணிக்கடா. அவங்க அதே மாதிரி அவங்க மேரேஜ்லேயும் நான் தலையிடலை. ஓகே. அதுக்கு வரேன். அதுக்கு 2 பேருமே லவ் மேரேஜ் தான். என் பொண்ணும் லவ் மேரேஜ் தான், என் பையனும் லவ் மேரேஜ். அவங்க உங்கள் லைஃபுங்க. என்றைக்குமே பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய, அதாவது சொல்லலாம், அட்வைஸ் கொடுக்கலாம், பட் கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் வந்து நம்ம கையில் இருக்கு. சொல்ல புரிஞ்சா, இன்னைக்கு இந்த கையில் இருக்கு நம்ம உலகம். அன்னைக்கெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நியூஸ்
இது பண்ணோம்னா ஒரு வாரம் கழிச்சு இன்றில் வந்து இது வரும், தனியாக ஒரு பேஜ் இருக்கும். அப்போ படித்தோம்னா தான் வேர்ல்டு நியூஸே தெரியும். இன்னைக்கு அப்படி கிடையாது, 5வது நிமிஷம் நம்மளுக்கு தெரிஞ்சிருது உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும். அப்போ எங்களை காட்டிலும் உங்களுக்கு நாலேஜ் ஜாஸ்தி, உங்கள் லைஃப் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் டீவியேஷன் தான் அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதையும் மீறி போகிறீங்களா, அதில் உள்ள நல்லது கிட்ட நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. காதல் சார்ந்த விஷயத்தை எப்படி ஓப்பன் பண்ணாங்க உங்கள்கிட்ட வந்து? இல்லை, நான் பொண்ணு பார்க்க போகிறேன் சொன்னேன். இப்போ என் பொண்ணு இப்போ ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொல்லும் பொழுது என் பையன் மறுநாள் பெங்களூர் வந்து ஃபோன் பண்ணான். இல்லை நீ மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்படின்னா. என்னடான்னு இந்த மாதிரி சொன்னேன். சரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு மதுரையில் தான் இருக்காங்க, ஸ்கூலில் இருந்து அப்படின்னா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம், பேசணும், அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள். ஒன்றும் என் சம்பந்திக்கும் ஒரே பையன் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பொண்ணு பார்க்குறதா இந்த பொண்ணை போய் பாருங்க அப்படின்னா. சரி அந்த பொண்ணு போய் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ரைட்டாக அது டென்டிஸ்ட்டு, டாக்டரிங் கிளினிக் வச்சுருக்காங்க என்ன நேரத்தில், டென்டிஸ்ட். அதனால் விட்டுட்ட லைஃபு. இப்போ நம்ம பார்த்துருந்தா கூட அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கவுங்க நல்ல லைஃப் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க, அது போதும். எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு அதுதானே வேணும், பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தால் போதும். ரொம்ப கூலான ஒரு அப்பாவாக இருக்கீங்க. பேசும்போது நாங்கள் நடிகராக நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பீங்க சின்ன வயசில்? இப்படி இருக்கணும்ப்பா, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நீங்கள் வளர்ந்த ஒரு இடத்துல கற்றுப்பீங்க. மேக்ஸிமம் வந்து அது வந்து அவங்க அம்மா தான். ஓ, ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தனால காலையில் கிளம்புனேன்னா நைட்டு வருவேன், நான் வரும்போது தூங்கியிருப்பேன். ஸோ மறுநாள் காலையில் ஏர்லியராக கிளம்பிடுவோம். வாரத்தில் 4 நாள் எங்கேயாச்சும் வெளியூரில் இருப்போம். ஆனால் ஃபுல்லாக அவங்க அம்மா தான். அதனால் அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு தான். அதனால் அவங்க அம்மா அட்வைஸ் படி இன்னைக்கு எதுனாலும் ஒன்றுனாலும் முதல் அவங்க அம்மாட்ட தான் சொல்லுவாள். அவங்க ரொம்ப செல்லமா இல்லை அவங்க ரொம்ப இல்லை, ஸ்ட்ரிக்டான இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுத்து. அடியெல்லாம் விழுந்து இல்லை, அடித்ததே கிடையாது, இதுவரை தொட்டதே கிடையாது. நாங்களும் எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினதே கிடையாது. ஓகே, அதுவே அந்த மாதிரி. சார் அவருடைய முகம் வந்து ஒரு குழந்தை முகம், ஒரு பொய் அப்படிங்கிற விஷயமே அதில் தென்படாது. அந்த முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? சின்ன வயசில் ஒரு மாதிரி வளர்ந்து வந்திருப்பாரு, இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்காரு, உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, என்னைக்குமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து பிள்ளை தான். சின்ன வயசுல எப்படி பார்த்தோமோ அப்படிதான் நாங்கள் இப்பயும் பார்க்குறோம். எதனாலும் சரி, அவன் வந்து என்ன வாங்கணும்னால என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரையும் அந்த இது மாறலை. இன்னைக்கு இண்டிவிஜுவலாக சம்பாதிச்சாலும் இவ்வளோ சம்பாதிச்சாலும் எதனாலும் சரி, ஏதாச்சும் வேணும்னா இதை நான் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் செய்வாங்க. அந்த ஒரு இது உண்டு அவங்ககிட்ட உண்டு. மற்றபடி சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கான். ஓகே, அவர் வந்து சின்ன வயசில் அச்சீவ் பண்ணதில் உங்களால் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? அதான் இந்த அவன் ஸ்கூல்ஸில் அவன் நேம் வாங்கினது. அடுத்து காலேஜில் வெளியே வரும் பொழுது அவுட் கோயிங் கல்ச்சரலிஸ்ட்னு ஒரு அவார்டு அவங்க காலேஜில் கொடுக்கும் பொழுது அது, அப்புறம் அவங்க காலேஜ்லேயே அவனை கூப்பிட்டு ஹானர் பண்ணது. இதெல்லாம் நம்மளால படிப்புலேயும் கரெக்டாக இருப்பார், இந்த விஷயத்தையும் ஆமாம், இந்த விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பான். அந்தந்த காலேஜ் லைஃபையும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, எல்லாருமே தானே அந்தந்த ஏஜில் என்ஜாய் பண்ணலன்னா வருத்தப்படுவோம் பின்னாடி. என்னடா நம்ம காலேஜில் இதெல்லாம் பண்ணாம மட்டுமே, செட்டப் பண்ணத்தான் வேணும் இல்லையா? காலேஜ் லைஃப்ன்ற ஒரு தனி லைஃப், அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒரு தரம் ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஏதோ ஒரு இது பண்ணிட்டான் போல இருக்கு, வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்னங்க உங்களை வர சொல்லிக்கிட்டு இருக்கோமே, வரவே இல்லையே. சார் என்ன விஷயம், ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னா. இல்லை சார், உங்கள் பையனை பற்றி பேசணும் வாங்க அப்படின்னு. இல்லை சார், நான் வெளியூராக போய்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் வரலன்னா உங்கள் பையனும் வெளியூராக போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டேன், என்னடான்னு. இல்லை ஒரு சின்ன மேட்ரு தான், நீங்கள் விட்டுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னா சரின்னு விட்டுட்டேன் நான். இல்லை, ஆமாம், நான் போகவே இல்லை. அவர் அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. அதனால் அதாவது பிள்ளைகள்ன்றது வந்து அந்தந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், என்ஜாய் பண்ணணும். என்ன லைஃப் என்ஜாய், இந்த லைஃப் திரும்ப வராது. மானிடராய் பிறத்தல் அரிதுன்னே சொல்லியிருக்காங்க. இப்போ மானிடராக பிறக்கணும்னா ஒரு லைஃப் நல்லா வச்சுக்கணும், நம்மளும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் அட்வைசபிளாக இருக்கணும். அதுதான். சின்ன வயசில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நீங்கள் அழைச்சிட்டு போயிருப்பீங்க. அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் மதுரையை காட்டுறாரு, அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு?
அதான் அவன் இன்னும் அந்த பழைய அந்த மதுரையை வந்து இன்னும் அவனால் மறக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து அந்த மதுரையில் மெயினான இடம் இந்த புது மண்டபம், அங்கே கூட்டு போவோம். புக்ஸ் வாங்கணும்னா அங்கே தான் போவோம். அப்போ அங்கே போவோம். அங்கே போகும்போது அந்த பக்கத்தில் அந்த எழுகடல் தெரு, அதில் சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அந்த மீனாட்சம்மன் கோயிலை சுற்றி அந்த மதுரையே. ஸோ அந்த இடங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் வாங்கணும்னா கூட்டு போவோம். சினிமாவுக்கு போகிறனால அதை கிராஸ் பண்ணி தான் போகணும் எந்த தியேட்டர் போனாலும். அப்போல்லாம் மதுரையில் அவன் படிக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 7-8 தியேட்டர் தான் இருந்துச்சு. ஸோ தியேட்டருக்கு போகிறதுனால மதுரையில் சில முக்கியமான இடங்களை கிராஸ் பண்ணி தான் போவோம். அதெல்லாம் மனசில் அப்பயே பதிஞ்சிருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு இது ஜிகர்தண்டா 2 எடுக்கும் பொழுது கேட்டான் 75 மதுரை எப்படி இருக்கும்னு. எங்களுக்கே பழசுக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேன்ருச்சு. சில இடங்கள் மட்டும் சொன்னோம். அப்புறம் அவங்க பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரி செட்டு போட்டாங்க. நீங்கள் வந்து நடிகராகணுங்கிறது முன்னாடி இருந்தே உங்களுக்கான இல்லை, நடிகராகணுன்றது வந்து மனுஷனா இருக்க எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்குறோம், பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சீன் பிடிச்சிருந்தா வீட்டில் வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி அதே மாதிரிலாம். அப்போ நாங்கள் சிவாஜி படங்கள் நிறையா பார்ப்போம். பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஏதாச்சும் டைலாக் வீரவாண்டிய கட்டம் போனது இன்னைக்கு வரையும் சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் சில இது பதிஞ்சிடும் நம்மளுக்கு. அது எல்லாருக்குமே உள்ள ஆசைகள் தான், எனக்கு இருந்துச்சு. பட் வாய்ப்புக்கு இல்லை. என்னுடைய தாய்மாமா பையன் ஒருத்தர் தாஸ்ன்னு சொல்லி ஆர்டி தாஸ், அவர் ப்ரொடியூசர். 2 படம் எடுத்தார். இதயம் பேசுகிறன்னு ஒரு படம் எடுத்தார், குயிலே குயிலேன்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ அப்போ அதில் நடிக்கணும்னு சொல்லும் பொழுது வர சொன்னார். அதில் குயிலே குயிலே படத்தில் ராதா ரவி சார் தான் அதில் மெயின். அப்போ ஊட்டி வர சொன்னார், வாடா ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவோன்ட்டு. நான் போனது லேட்டாக போயிடுச்சு, அதனால் அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அப்போ இருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இவன் சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவரே கேட்டிருக்காரு இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களாப்பான்னு கேட்பாரு. இல்லை, நான் தான் கேட்பேன். நீங்கள் தான்? நான் தான் கேட்பேன். அப்புறம் படம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கூடுறான்னு. ஏன்னா என்னை ஆடிஷன் வச்சு தான் எடுப்பான். ஓகே, ஆடிஷன் பண்ணி தான் எடுப்பான். இந்த கேரக்டர் சரியா இருப்பீங்களான்னு ஆடிஷன் பண்ணி தான் எடுப்பான். எடுத்து ஃபர்ஸ்ட் பீஸா, அதுக்கப்புறம் எல்லா படத்துலையுமே கொடுத்தேன். ஜிகர்தண்டா 2ல தான் இல்லைன்ட்டான். ஓகே ஓகே. ஒரு டைமும் லைக் இந்த கேரக்டருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை சும்மா நம்ம ஏதாவது இருந்தால் கொடுப்பாங்க? இல்லை, கதை படம் எடுக்க போகிறேன் சொல்லும்போது எனக்கு ஏதாச்சும் இருக்கானே ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஆடிஷன் பண்ணிடுங்க அப்படிமா. அப்படிதான் இதுக்கு இறைவியை சொன்னா, ஒரு நல்ல பெரிய கேரக்டரு நீங்கள் பண்ணுங்க, அது வந்து பெரிய லெவலில் பேசப்படும், உங்களை மைண்டில் வச்சு தான் நான் சில இதெல்லாம் எழுதியிருக்கேன், வந்து பண்ணுங்கன்ட்டு அவனே ஆடிஷன் எடுத்தான். ஓகே, ஆடிஷன் எடுத்துட்டு முதல் நாள் நல்லா இருக்குன்னா சொல்லிட்டு இந்த விஜய் சேதுபதி இறந்து போவார், எப்படி அழுகிற சீன் வரும், எப்படி அழுவீங்கன்னு எல்லாம் எடுத்து காமிச்சேன். அவனே பண்ணால் நல்லா இருக்குன்னா. ஸோ அடுத்த நாள் நான் அவனுக்கு காரில் போய்கிட்டு இருக்கும் பொழுது என்னை நயனா தான் சொல்லுவான். இப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தான், என்னடா யோசிக்கிறானே. இல்லை நான் வந்து அந்த சீனில் வந்து நீங்கள் ராதாரவி கீழே வேலை பார்க்கணும், இப்போ உங்களை நாங்கள் எப்படி தான் இது பண்ணி பார்த்தாலும் அந்த அளவுக்கு உங்களை கொண்டு வர முடியலங்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கு நிற்கிறீங்க. அவருக்கு டைலாக் சொல்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவருக்கு முன்னாடி அவர் ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. கண்டிப்பாக அவர் கீழே வேலை பார்க்குற மாதிரி கொண்டு வர முடியல, அதனால் அந்த சீன் உங்களுக்கு வராது. அந்த கேரக்டரு நீங்கள் வந்து ராதாரவிக்கு சம்மந்தியை பண்ணுங்க. ஓகே, இது வேணாம். என்னடா நேற்று தான் அப்படி சொன்னேன், இல்லை நல்லா பண்ணுறீங்க, பட் இந்த இதுக்கு இந்த கேரக்டர் ஒத்து வராது. அப்போ நானும் சரி, ப்ரொடியூசர் வேற, அவங்க பணம் இதனால படம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் சரின்ட்டேன். பட் அது ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது தான் அவன் என்ன சொன்னான்றது புரிஞ்சிருக்கு. சீனமோகன் சார் தான் பண்ணார், அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி, அதனால் அதில் தலையிடவே மாட்டோம். கேரக்டரைசேஷன் அவன் தான். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பிட்சா படத்துலேருந்து தொடர்ச்சியாக முண்டாஸ் அப்படி நடிச்சிருக்கீங்க, பல படங்கள் வந்திருக்கீங்க. உங்களை நீங்கள் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க இந்த 10 ஆண்டுகளில்? ஆக்சுவலாக நான் வந்து படத்துக்கு வரும்பொழுது பிட்சாவில் சும்மா சாதாரண தான் பண்ணுவேன். அடுத்து ஓனாயம் ஆட்டுக்குட்டியில் வந்து வெறும் சார் படம் தான் தெரியும், மிஸ்கின் சார் படம், டைலாக் பெருசாக இருக்காது, அது எனக்கு பெருசாக தெரியல. முண்டாசுப்பட்டியில் கூப்பிட்டும் பொழுது வந்து முதல் காஸ்டியூம் எல்லாம் போட சொன்னார். போட்டுட்டு ராம் டைரக்டர் சார் வந்து நல்லா இருக்கு சார், மத்தியானம் தான் உங்கள் செய்யணும் அப்படின்னாரு. என்ன செய்யணுப்பா, பேப்பர் கொடுப்பா அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு டைலாக் கொண்டாந்தாங்க. நான் கூப்பிட்டேன், யார் நான் டைலாக் பேசலாம் பழக்கம் என்ன இது முதல்ல சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இல்லை சார் பண்ணலான்ட்டு அன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாங்க. 2 டைலாகாக பேச சொல்லி அப்பயே சொன்னேன், இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தெரியும் இது முதல் படம், உனக்கு என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும், நான் வந்ததுக்காகலாம் வேணாம், ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கொடு, நான் பாட்டுக்கு பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன், இந்த பெரிய கேரக்டர் வேறு யாராச்சும் இல்லை சார் நீங்கள் தான் சார் பண்ணணும்னு சொல்லி கட் பண்ணி எடுத்தாங்க. கோடாரேட் சலீம்லாம் இருந்தார், ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே.
எடுத்துட்டு அப்புறம் அந்த 1 வீக் இந்த சினிமா 100ஆண்டு விழா வந்துச்சு. அப்போ லீவ் கேப் வந்துச்சு. வரமா சரி அந்த சீன் பேப்பர் கொடுன்னா 64 பேப்பர் கொடுக்குறாங்க, 64 சீனில் இருக்கேன் நான். என்னடா இதெல்லாம் சொல்ல வேணாமா அப்படின்ட்டு வந்து ஒரு வாரம் உட்காந்து, நான் காலேஜ் படிக்கும்போது கூட அப்படி படிச்சிருக்கேன். உட்காந்து எல்லாம் எழுதி பார்த்து போன பிறகு அப்புறம் தான் என் பையன் என்ன சொன்னேன், நீங்கள் ஃபுல் டைம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிடுங்க. அது வரைக்குமே கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது மட்டும் போவீங்க. அவ்வளோதான். நீங்கள் கிளாஸில் பண்ணுங்க. வீட்டுக்கே முத்து சார் இருக்கார்ல, அவர் வந்து பேட்டையில் நடிச்சார், அவர் வந்து எடுத்தார், வீட்டில் வந்து கிளாஸ் எடுத்தார் கொஞ்சம். அதை வச்சு அப்புறம் டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதான், டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் நம்மளாம். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க சார் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இதுவரையும் ஓடிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம். ஆமாம், அந்த டைலாக் எல்லாத்துலேயும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இப்போ எதனால சரி டைலாக் உடனே வாங்கிடுவீங்க. சீன் பேப்பரை வாங்கி வீட்டில் உட்காந்து எழுதி பாட்டு கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுறது. திருவிழா வரும்போது ரஜினி சார் படத்துக்கு அழைச்சிட்டு போன கார்த்திக் சுப்ராஜ் பீட்சாவை எடுக்கிறாரு. ஃபேமிலியோட போய் பார்த்துருப்பீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பீட்சா எடுக்கும் பொழுதெல்லாம் நான் மதுரையில் இருந்தேன். ரிலீஸ் அன்னைக்கு நான் மதுரையில் இருந்தேன், இவன் இங்கே இருந்தான். மதுரையில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை நான் பார்த்தோம். அப்போ என் ஒய்ஃப் வந்து பொண்ணு லண்டனில் இருந்தா, அதனால் ஒரு விஷயமா குழந்தைய பார்க்கறதுக்காக என் ஒய்ஃப் லண்டன் போயிட்டேன். பட் எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஷோ எடுத்து போட்டு காமிச்சான். அப்போயே நல்ல ஒரு ஃபீல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதுரையில் பார்க்கும் பொழுது அடுத்த ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லில் போகுதுன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். பட் நாங்கள் வந்து ரொம்ப எமோஷனானது வந்து ஜிகர்தண்டா அப்போ தான். ஜிகர்தண்டா ஏன்னா அதில் ரொம்ப சிரமப்பட்டான். அந்த 60-70 நாள் மதுரையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டான். எங்கள் கண்ணு முன்னாடி சிரமப்பட்ட தெரிஞ்சிச்சு. பீஸா கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மதுரையில் இருந்தோம். என் கண்ணு முன்னாடியே அவன் சிரமப்பட்ட தெரிஞ்சிச்சு. அப்போ எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது ஒரு எமோஷன் ஆச்சு எங்களுக்கு. என்ன ரொம்ப சிரமப்பட்டாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏமா டெய்லி வீட்டில் தான் போவான். டெய்லி போய் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவன் பண்ணுறது அது எங்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனோட ரிசல்ட் வரும் பொழுது அது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஓகே. அதில் வந்து மதுரையை காட்டினதும் உங்களுக்கு ஆமாம். அது நிறைய இடங்கள் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்போ. ஓகே ஓகே. நீங்கள் அங்கேயே இருந்திருக்கீங்க, அங்கேயே இருந்தனால நிறைய இடங்கள் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது. ஓகே ஓகே. ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்மளுக்கு ஜாஸ்தி. போலீஸ் பெர்மிஷன் ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா டைரெக்டாக பேசி வாங்கி கொடுத்தது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தீவிரமான ரஜினி சாரோட ஃபேனு. அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அதுக்கு முன்பான சந்திப்புகள் நடந்திருக்கும். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரஞ்சித் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் படத்தில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆமாம், கபாலி. அப்போ வேண்ட சொன்னேன், ஏன்னா ரஞ்சித் அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஃபஸ்ட்டு ரஜினி வச்சு எடுக்கிறாரு, ஏதாச்சும் ஒரு சின்ன சீன் கொடுக்க சொல்லணும். அவன் எனக்காக சொல்லியிருப்பான் போல இருக்குது. அப்புறம் அவர் வர சொல்லி ஒரு நல்ல கேரக்டராகவே கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. அடுத்து இவன் பண்ணும் பொழுது நிச்சயம் தருவான்றது தெரியும். பட் ஒரு நல்ல அதை காட்டில் ஒரு ரீச் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க. கொடுத்தது ஃபஸ்ட்டு டே எல்லாம் அவரை கபாலியில் அவர் நேரில் பார்க்கும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே அவ்வளோ வருஷம் ஸ்க்ரீனில் மட்டும் பார்த்து ரசிச்சு நான் ரொம்ப நாள் நேரில் பார்க்கணும்னு நினைப்போம். பட்டு இதுக்காக எடுத்து வர்றதில்லை நாங்கள். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் படிக்கிற காலங்கள்லேயே சென்னைனாலே பெருசாக தெரியும். திருச்சிக்கு இந்த பக்கம்னாலே ஊர்கள் வந்து ஏதோ சென்னை வர்றதுன்னா பெரிய ஒரு ஃபாரின் போகிற மாதிரி ஒரு நினப்பு தான் வரும் எல்லாருக்குமே. ஏன்னா ஓவர் நைட் ஜர்னி, இங்கே வந்து ஊரை பார்க்கும் பொழுது இங்கே தான் பெரிய பெரிய பில்டிங். அப்படிலாம் நாங்கள் +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் வரும் பொழுதெல்லாம் பெரிய ஊராக தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்களை பார்த்துட்டு வரும்பொழுது சென்னைன்றது ஒரு பெரியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ரஜினியை வந்து பார்க்க நினப்போம். பட்டு அதுக்கான முயற்சிகளும் எடுக்கலை, வாய்ப்புகளும் எங்களுக்கு இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு 91 மூவ் பண்ண டயத்தில் சொல்லும் பொழுது சரி அப்போ வந்து சேருவோன்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரஜினி ரசிகர்கள். கட்சியில் சேர்றதுக்கான அந்த ஒரு ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி ஒரு 3 வேன் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே ஒரு 30 பேர் 35 பேர் நேராக வந்து அவரை பார்ப்போம் அப்படின்றது. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தான் அவர் அதுவும் பண்ணலன்னு அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தது கபாலியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பழகுனது என் பையன் படத்தில். சந்திப்புகள் தனியாக நடந்திருக்கும். ஒரு தந்தை மகன் 2 பேருமே, பையன் இயக்குனர், அப்பா வந்து ஒரு நல்ல. ஆமாம், இவன் வந்து ஆக்சுவலாக இவன் தனியாக சினிஃபீல்டு இயக்குனருக்காக தான் போய் அவர் அப்ரோச் பண்ணி எல்லாம் பண்ணது. பட் இவனுக்கு ஓகே பண்ணதை கூட எங்களுக்கு சொல்லலை. அன்னைக்கு நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். மறுநாள் அன்னைக்கு நைட் கிளம்பி மதுரை போகிறோம்.
முத நாளே ஓகே ஆயிடுச்சு, இவனுக்கு தெரியும் போல். பட் என்கிட்ட சொல்லலை. நான் மறுநாள் மதுரையில் இருக்கும் பொழுது மதியானம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சன் டிவி போட்டு பாருங்க அப்படின்னா. என்னடா நீங்கள் போட்டு பாருங்க, போட்டு பார்த்து அப்போ தான் நியூஸ் பிரேக்கிங், அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். சரி என்னடா நேற்று வரையும் சொல்லலையாடா அப்படின்னு. இல்லை எல்லாம் கன்ஃபார்ம் ஆகட்டும் நினச்சி இது பண்ணேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் சந்திச்சிங்களா சார்? பர்சனலாக சொல்கிறேன், இப்போ இந்த படம் சார் தவிர்த்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட நீங்கள் ரஜினி சார் சந்திச்சிங்களா? சந்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் பண்ணேன். பட் சொல்லியிருக்கீங்க எவ்வளோ பெரிய ஃபேனு என்ன. ஆமாம், அதெல்லாம் அவருக்கே தெரியும். அவர்கிட்டே பேசியிருக்கேன். நான் அங்கே உட்காந்து பேசும்பொழுது நம்ம 1 மாதம் கிட்டத்தட்ட இதில் கூட இருந்தோம். இருக்கும்பொழுது பேசும்பொழுது அவரை போய் சொல்லியிருக்கேன். தனியாக நான் படம் எடுத்தது எல்லாமே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு பேசினேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு அது அவங்க ஃபீல்டு கட்சியை சேர்றதுக்கு நடந்ததெல்லாம் சொன்னீங்களா? அது எல்லாமே எல்லாமே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேலு ஃபீல்டு நம்ம அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணுறது தெரியப்படுத்தியாச்சு. இருக்கும். கார்த்திக் கூட பேசுவார், அடிக்கடி பேசுவார். பேசும்பொழுது அப்பா இப்படி இருக்காருன்னு சில நேரங்களில் கேட்பார். கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப சைலண்டான ஒரு ஆளா சார், இல்லை ரொம்ப அவரோட சுபாவம் என்ன? சுபாவம் வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்பு. ஓகே, ரொம்ப சாஃப்ட் டைப்பு. வேலைன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலுமே சில இதெல்லாம் சரியாக பண்ணலைன்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லிடு, அப்பாட்ட சொல்லிடு, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லு, இல்லாட்டினா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொல்லு, எனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதுலாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். எங்களோட பேட்டிலே குறிப்பிட்டிருந்தீங்க சீன் ரொம்ப ரிப்பீட் ஆச்சு. ஆமாம் ஆமாம், அதில் ரொம்ப அது ஃபஸ்ட்டு படம் பீஸாவில். ஓகே ஓகே, அதுலலாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பான். அதே மாதிரி ஃபீல்டுக்கு போயாச்சுன்னா அவன் டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட், அவ்வளோலாம். அப்பா பையன் அந்த இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். அவன் பாட்டுக்கு அவன் முன்னாடி இதில் உட்காந்துருப்பான். நான் என் சீன் முடிஞ்சுன்னா நான் பாட்டுக்கு எங்கிட்ட தனியாக உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி தானே தவிர மற்றபடி எப்பயாச்சும் போய் என் பக்கத்தில் மானிட்டரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் நாங்கள், அவ்வளோதான். மற்றபடி அவன் மற்றவங்ககிட்ட சொல்லிடுவான், அப்பா இங்கே இருக்காரு, என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றான். ஓகே சார், கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு சின்ன வயசில் மறக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவார்? மறக்க முடியாத கிஃப்ட்னா அவனை ரிசைன் பண்ண சொன்னதான் மறக்க முடியும். ஏன்னா யார் அஸ் அ பேரண்ட் நம்ம வந்து அந்த வார்த்தைகள் வராதில்ல. ஓகே சார், நீ ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு வாடான்ற தைரியம் எல்லாருக்குமே வராதில்ல. அது மற்றபடி கிஃப்ட்ன்றதெல்லாம் பெருசாலாம் நாங்கள் அந்த பர்த்டேக்கு என்னது பண்ணணுமோ பண்ணிடுவோம், எல்லாமே அந்த மாதிரி தானே தவிர பர்டிகுலராக ஸ்கூல் டேஸ்லையும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ரிமெம்பர் அவன் தான் எங்களுக்கு பண்ணியிருக்கான். இப்போ எங்களுக்கு அவன் தான் பண்ணுறானே தவிர நாங்கள் எதுவுமே ஒரு ரிமெம்பரபுளாக எதுவும் இது பண்ணுறதில்ல. பிடிச்ச மாதிரி அவனை இருக்கும், அவ்வளோதான். அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டோம். ஓகே, என்ன என் பையன் படத்தை பற்றி எப்படி சொல்கிறீங்க? அது நல்லா தான் எடுத்திருக்கான். ஜெகமே தந்திரமும் மகான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் அந்த 2 படமுமே ஓடிடியில் வந்தனால பெருசாக பேச வேற மாதிரி இருந்திருக்கு. கிளைமேக்ஸு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு, அதுக்கு வந்து ராகவா லாரன்ஸ் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.